இந்த குழந்தை இல்லாதவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. 1 வருஷமா குழந்தை இல்லை, 5 வருஷம் குழந்தை இல்லை, 10 வருஷம் குழந்தை இல்லை, 20 வருஷம் குழந்தை இல்லை, 25 வருஷமா குழந்தை இல்லாத கூட வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதம். ஆண்களுக்கு ஏற்படுற குறைபாடாகவும் இருக்கலாம், பெண்களுக்காக இருக்க வேண்டிய குறைபாடாகவும் இருக்கலாம். அது எந்த குறைபாடுங்கிறத பார்த்து அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி மருந்தை எடுத்து கொடுத்தோம்னா குழந்தை நிச்சயம். இது ஐயூர்லேயும் போகிறாங்க. ஒவ்வொருத்தர் சேலம், கோயம்புத்தூர், அங்கே எவ்வளவோ வைத்தியர்கள் போயிட்டு எவ்வளோ மருத்துவர்கள்ட்ட போயிட்டு வராங்க. அவங்களுக்கெல்லாம் நிறைய பேர் கடைசியாக வர்றது சித்த வைத்தியத்தை நம்பி வராங்க. அப்போ சித்த வைத்தியத்தை நம்பி எங்கள்கிட்ட வரும்போது சர்ச் பண்ணியோ இல்லை மற்றவங்க சொல்கிறத கேட்டோ வரவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்குது. நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் அதுக்கான ரெக்கார்டு போகாமல் எங்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் என்னுடைய கிளினிக்கில் நிறையா ஒட்டியிருக்கேன். ஒவ்வொருத்தரும் 2 பிள்ளை கூட பிறந்திருக்கு, ஒருத்தருக்கு 1 பிள்ளை கூட பிறந்திருக்கு. ஒருத்தவங்க என்னன்னாக்கா பக்கத்தில் தான் ஊர், அவங்க பேர் சொல்கிறேன், அதுவும் மேரிக்கு பேர். அவங்களுக்கு அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப காலமே குழந்தை இல்லை, அது எனக்கு தெரியாது. அவங்க வந்தது பைல்ஸ் பார்க்க வந்தாங்க. ஒரு மூலவியாதிக்கு வந்தாங்க. மூலவியாதினா ஒரு 10 வருஷமாக படாத கஷ்டம், கக்கூசை தொட்டு தான் கும்பிட்டு போகணும். அந்த அளவுக்கு வலி வேதனை தாங்க முடியாமல் அழுதுகிட்டு தான் வந்தாங்க என்கிட்ட. ஆனால் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப காலமாக வெளியே போகல, ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப நொந்தாக்கி விட இருக்கேன், என்னால் இவ்வளோ வைத்தியம் பண்ணிட்டேன், முடியாத காலத்தில் வந்திருக்கேன். அப்போ நாங்கள் 10 நாளில் அவங்களுக்கு சரி பண்ணி விட்டுட்டேன். 10 நாளில் பைல்ஸ் அண்ட் ஃபிஸ்டல் கரெக்டாக பண்ணிட்டேன். அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க, சர்டிஃபிகேட்டாக எழுதிட்டேன், வேணாலும் உங்கள்கிட்ட போட்டு காமிக்கிறேன். அவங்க பார்த்த உடனே ரொம்ப அற்புதமாக குணப்படுத்தி விட்டோம். குணப்படுத்தி விட்டோன்னு அவங்க சொன்னது 2வது வார்த்தை என்ன சொன்னது, இந்த பாருங்கள் இங்கே ஒட்டிருக்கீங்க பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாமல் குழந்தை பிறந்திருக்கு, உங்கள்கிட்ட மருந்து ஆயிடுச்சு. ஆமாம்மா அப்படின்னு. 2 குழந்தை கூட பிறந்திருக்கு, இது பாருங்க எல்லாம் பார்த்தாங்க. பார்த்த உடனே அவங்க ஏற்கனவே பார்த்துட்டாங்க வந்தோடனே. ஆனால் அவங்க இதை பற்றி காட்டிக்கல. நமக்கு குழந்தை இல்லைங்கிறது அவங்க என்கிட்ட சொல்லவே கிடையாது. அவங்க வந்த வேலை சரியாகணும், அது சரியானால் தான் நல்லபடியாக ஆகினா தான் அடுத்ததுக்கு போகணுங்கிற எண்ணம் வந்து. ஏன்னா வழி வேலை தாங்கலை, செத்து பிழைக்க ஒவ்வொரு நாளும் பணத்தை தண்ணீராக செலவு பண்ணிட்டு வந்தவங்க அவங்க. அந்த பைல்ஸ், அந்த பௌத்திர வியாதிக்கு பைல்ஸ் இருக்குது, பௌத்திரமும் இருக்குது அவங்களுக்கு. 2மே க்ளீன் பண்ணி விட்டேன். 10-12 நாள்லேயும் முடிவு விட்டோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு இதெல்லாம் நான் பார்த்துட்டு ஏற்கனவே இவங்களெல்லாம் குழந்தை பிறந்ததுக்கு எனக்கும் குழந்தை இல்லை அண்ணா பண்ணாங்க. அவங்க வீட்டுக்காரன் ஆமாங்க 18 வருஷமாக குழந்தை இல்லைங்க அப்படின்னாங்க. என்னம்மா சொல்கிறேன், 18 வருஷமாக குழந்தை இல்லையா? அப்போ எனக்கு ஆச்சு, ஏம்மா சொல்லவே இல்லை இத்தனை வரைக்கும்? அவன் இல்லைண்ணே இது முடியட்டும் சொல்லானட்டும் அப்படின்னாங்க. சரிம்மா பரவாயில்லம்மா, என்னம்மா எப்படி இப்படி இருக்கீங்களே அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் இந்த கஷ்டமும் பெரிய கஷ்டம். ஆனால் குழந்தை இல்லாமல் இருக்கிறது என்னுடைய நாத்தனார், முக்கியமான சொந்த பந்தம் யாருமே என்னை எந்த வேலைக்கு கூப்பிட்றதில்ல, எந்த விதமான தேவைகளுக்கு கூப்பிட்றதில்ல. சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு போனாங்க. நான் படுற கஷ்டம் எனக்கு தெரியாது, கடவுள் கூட இருக்காது. ரொம்ப கஷ்டப்படுறேன்னா எனக்கு குழந்தை பிறந்தே ஆகணும் அப்படின்னு செக் பண்ண சொன்னாங்க. 2 பேத்தையும் செக் பண்ணேன், 2 பேத்தையுமே செக் பண்ணிட்டு 2 பேத்துக்கே மருந்து கொடுத்தேன். எத்தனை மாதம்? 2 மாதம் மருந்து கொடுத்தேன். 3ஆம் மாதம் டாக்டருக்கு ஃபோன் வருது எனக்கு. அவங்க அலோபதி டாக்டர் அவங்கள்ட்ட தான் பார்த்துருக்காங்க, அடிக்கடி பார்த்துருக்காங்க. அவங்க செக் பண்ண போனப்போ கன்சீவ் ஆகிட்டம்மா விட்டாங்க. எங்கே மருந்து தின்னோடனே இந்த மாதிரி சித்த வைத்தியசாலை திருச்சியில் ரம்பா சினிமா தேட்டர் ஆப்போசிட்டில் உள்ள சித்த வைத்தியசாலை நான் பார்த்து சாப்பிட்டேன் அப்படின்னோடனே அவங்க ஃபோன் பண்ணாங்க. சார் என்ன சார், எங்கே சார் நீங்கள் இருக்கீங்கன்னு இந்த மாதிரி விஷயத்தில் சொன்னேன். நான் பரவாயில்ல பண்ணியிருக்கேன் சார், நிறைய இது பண்ணியிருக்கேன் சார், எக்ஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. சார் இவங்களுக்கு குழந்தையே பிறக்கல, 18 வருஷமாக நாங்கள் தாங்க மருந்து கொடுத்துட்டு வரோம், பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அவங்களும் நர்ஸுன்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் சார், பேஷண்ட்லாம் இருந்தாலும் எங்கள்கிட்ட வரவங்கள்ட்ட ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருக்கீங்க, அவர் கன்சீவ் ஆகிட்டாங்க. அந்த பொண்ணு சந்தோஷமாக பேசுகிறாங்க, அவங்க வீட்டுக்காரர் பேசுகிறாங்க, அவங்களுக்கு சந்தோஷமாக சொன்னாங்க. கடவுள்மா நான் என்னம்மா மருந்து கொடுத்தேன், எல்லாம் கடவுளுடையது, என்னை தேடி வந்தீங்க, அது உங்களுடைய சிகிச்சை உங்களுடைய பிணிகள் பூராமே நல்லா போச்சு, வாழ்த்துறேம்மா அப்படின்னு சொல்லி பண்ணேன். அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை பிறந்த உடனே என்கிட்ட எனக்கு சால்வெல்லாம் போட்டு விட்டு ஃபோட்டோ பிடிச்சி கையில் கொடுத்தா அதையும் ஒட்டி வச்சிருக்கேன். ரொம்ப அருமையான விஷயம் சார். அதாவது இன்னைக்கு நாட்டில் குழந்தையின்மை அதிகமாக இருக்கு. இதுக்கு பல தடைகள் இருக்கலாம், பல விஷயங்கள் இருக்கு சொல்லப்படுது. முதல்ல நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவாங்க, பழக்க வழக்கங்கள் மாறியாச்சு. நம்மளுடைய உணவு முன்னாடி இருந்த உணவு கிடையாது. நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறினதுனால குழந்தையின்மை அதிகமான பரவலா இருக்க ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம். அதுக்கு நீங்க ஒரு தீர்வு கொடுத்துருக்கீங்க அப்படின்றது அது ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தான் நாங்க பார்த்துருக்கோம். சக்தி சித்த வைத்தியசாலை. ஆண் பெண் ஆசனவாயில் வலியா, கடுப்பா, தடிப்பா, வெடிப்பா, மலம் போக முடியவில்லையா, ரத்தம் வருகிறதா, ஆசனவாய் அருகில் ஓட்டை விழுந்து
இருந்து சலம் வருகிறதா என்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வாருங்கள் சக்தி சித்த வைத்தியசாலை, ரம்பா தியேட்டர் எதிரில், திருச்சி. செல் 9245220727.